எங்கே இருக்கிறவங்க கொண்டாந்து கொட்டுட்டு அதில் கரண்ட் கொடுக்குறேன். எங்கடா கரண்ட்? இங்கே ஃபேக்ட்ரியே ஒன்றும் ஊயில் ஒரு 100 பேர் வேலை செய்கிற ஃபேக்ட்ரி இல்லைடா கேஜிஎஃப்ல. எங்கே இருக்கிறத கொண்டாந்து கொட்டிட்டு யார் இங்கே நோவில் அவஸ்தப்படுது? இங்கே இருக்கிறத எடுத்துன்னு போய் பெங்களூரில் கொட்டினா ஒத்துக்குவானா? இன்னைக்கு அந்த மாதிரி கொண்டாந்து கொட்டினாங்கனாக்கா, இன்னைக்கு காற்றுல பருவிச்சுனாக்கா அந்த கச்சடாவினுடைய நோவெல்லாம் அந்த கொசுவெல்லாம் நம்ம மேலே வந்து உட்காந்துச்சுன்னா இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு ஏற்கனவே காடும் செடியும் கொடியுமா வளர்ந்து கிடக்குது இந்த கேஜிஎஃப். இதை கிளீன் பண்ணும்போதும் கோலார் தங்கவேல் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு பின்னால் தான் HL, பிம்மல், ஐடிஐ, மைக்கோ அந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்கோ. ஃபர்ஸ்ட் கோலார் தங்கவயல் தான். 40,000 தொழிலாளி இந்த மைன்ஸில் போய் அண்டர் கிரவுண்டில் வேலை செய்து தங்கத்தை வெட்டி எடுத்து கொண்டாந்து கொடுத்தான். அவனுக்கு அவார்டு கொடு. சுதந்திர தினத்தில் ஆகஸ்ட் 15க்கு அவனுக்கு அவார்டு கொடு. சும்மா இருக்கிறவங்கெல்லாம் எல்லாருக்கும் அவார்டு கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மைன்ஸ் தொழிலாளிக்கு யாருன்னா அந்த ஸ்டேஜில் இவர் 40 வருஷம் பிஜிஎம்மில் போய் அண்டர் கிரவுண்டில் கஷ்டப்பட்டு நெஞ்சில் புள்ளி விவகாரம்லாம் ஆகி அவருக்கு யாருன்னா ஒருத்தர் நிற்க வச்சு ப்ரைஸ் கொடுத்துக்கிறீங்களா? கொடுத்தது கிடையாது. இதெல்லாம் வைத்தறிச்சல் கதை. பொய் பேசுகிறாங்க இந்த ஊரில். இதெல்லாம் வந்து பொய் பேசுறத நிறுத்திக்கணும். உண்மையாக பாடுபடு, உண்மையான லைனில் போ. அதுக்கு வேணா ஜனங்க இந்த ஊர் ஜனமே நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணி நிற்க வைக்கலாம். சும்மா வந்து ஊர் ஜனத்தை வந்து அந்த டைமிங்க்கு ஏமாத்துறது, பட்டா கொடுக்குறேன்னு பிஜிஎம்எல் சொல்லிட்டு அங்கே ரெட் கார்ட்டில் காலம் கையமாக அங்கே நின்று கால் நோக்கு அங்கே நின்றுக்கிறது. 30 பேர் கொடுத்துட்டு மிச்சம் என்ன ஆச்சு? 3000 STB தொழிலாளிக்கு பட்டா கொடுக்குறேன்னு எதாச்சு? 10,000 தொழிலாளி இங்கே இருக்கிறான், என்ன ஆச்சு? முதல் நம்ம ஊரை சுத்தம் பண்ணோம். நம்ம ஊரில் நிறைய எந்த ஏரியாவில் பார்த்தாலும் செடி கொடியெல்லாம் வந்து பாம்பு பல்லி பூச்செல்லாம் வந்து இன்னைக்கு லைன் ஏரியாங்களை வந்து டெய்லி பாம்பு அடிக்கிற நிலைமை இன்னைக்கு கேஜிஎஃப்ல உருவாகிக்குது. 2001 மார்ச் 30 இந்த மைன்ஸை மூடினோம். 24 வருஷம் ஆகி கூட இன்னைக்கு 20,000 பேர் டெய்லி டிராவல் பண்ணுகிறான். இன்னைக்கு 23 வருஷம் ஆகி கூட ஒரு ஃபேக்டரிங்க வர முடியல. கழிவு நீரெல்லாம் கச்சடாங்கெல்லாம் அங்கங்கே தேங்கி கொசுவெல்லாம் உண்டா எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் போகிறான். அதே மாதிரி சிவில் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பேர் பில்டிங் கட்டினாங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இன்னைக்கு ஹார்ட் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு செக்ஷன் இல்லை, அங்கே ஹார்ட் டாக்டர் இல்லை. இன்னைக்கு சரியானபடி ட்ரீட்மெண்ட் சிவில் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு சரியான ஆள் இல்லை. அங்கே பெம்எல் எம்ப்ளாய்க்கு வந்து சப்போர்ட்டட் எம்ப்ளாய்க்கு தான் கான்ட்ராக்ட் பேசிக்கில் இருக்கிறவங்க அவங்க எடுத்து கொடுத்தா தான் அந்த வேலையை வந்து இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுற. இன்னைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. இன்னைக்கு வெளியூரில் இருக்கிறவங்கலாம் வந்து அந்த ஊர் பெம்எல்ல வந்து இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிறான். அதே மாதிரி ரயில்வே துறையில் இந்திக்காரன் டிக்கெட்டினுடைய பேர் தெரியாத டிக்கெட்டை கொடுக்குறான். அவன்லாம் இன்னைக்கு இருக்கிறான். குஜராத்காரன் இருக்கிறான், ஒடிசாக்காரன் இருக்கிறான், பீகார்காரன் இருக்கிறான், மகாராஷ்டிராக்காரன் இருக்கிறான். ஆனால் கேஜிஎஃப்காரன் வந்து யாருன்னா போய் அந்த மாதிரி ஊருங்களை போய் அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிறானா? கிடையாது. மைன்ஸை மூடுன்னு வந்து 23 வருஷம் ஆகி கூட இதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஒரு பாயா நோண்டு எங்கேயுமே பார்க்கல நான். இதெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஊரை வந்து அவ்வளோ கேவலப்படுத்துகிறானுங்க. என் பேர் ராஜ்குரோஸ், கில்பெட்ஸ் ஏரியா மாரிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவன் நான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கில்பெட்ஸ் ஈஸ்ட் ஏரியானுடைய பிரான்ச் செக்ரட்டரி. கச்சடா குப்பைங்களெல்லாம் வந்து கோலார் தங்கவயலில் கொட்டுறன்ட்டு இன்றைக்கி வதந்திங்க வந்துக்குது, வெளியோ கேள்விப்பட்டுக்கிறேன். அதனால் அதுவும் நல்லா இல்லை. ஏன்னாக்கா இன்றைக்கி கோலார் தங்கவயல் வந்து ஏற்கனவே செடி மரம் கொடியெல்லாம் வளர்ந்து இன்றைக்கி சுடுகாடாக இருக்குது. மொத்தம் நம்ம ஊருக்கார் வந்து ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற பிரதிநிதிங்க வந்து முயற்சி எடுக்கணும். அத்தை விட்டுட்டு வெளியே இருக்கிறவன் வந்து இங்கே கொண்டாந்து கொட்டுறான்னாக்கா நாளைக்கு இங்கே வந்து அந்த பொல்யூஷன் எல்லாம் வந்து பாழாகும். நாளைக்கு டங்கு ஃபீவர் வரும், குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க, வயசானவங்க பாதிக்கப்படுவாங்க. இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது. முதல் நம்ம ஊரை சுத்தம் பண்ணோம். நம்ம ஊரில் நிறைய எந்த ஏரியாவில் பார்த்தாலும் செடி கொடியெல்லாம் வந்து பாம்பு பல்லி பூச்செல்லாம் வந்து இன்றைக்கி லைன் ஏரியாங்களை வந்து டெய்லி பாம்பு அடிக்கிற நிலைமை இன்றைக்கி கேஜிஎஃப்ல உருவாகிக்குது. அதனால் வந்து டிஒய்எஃப்ஐ சார்பாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாகவும் இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதுக்கு அனுமதிக்க மாட்டோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஏதாவது வந்து சூழ்ச்சி நடந்து இன்றைக்கி இந்த கோலார் தங்கவயலில் கொட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா இதுக்கு மைன்ஸ் தான் பொறுப்பு. இது மத்திய சர்க்காரினுடைய இடம். இது மத்திய சர்க்காரினுடைய இடத்துக்கு வந்து இவங்க எதனா ஒன்று அதுக்கு சிபாரிசு பண்ணி இங்கே கொட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா அது கோலார் தங்கவயலில் இருக்கிற ஜனங்கோ நம்ம தாய்மாருங்கோ வாலிபருங்கோ யாருமே அதை அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் விடமாட்டோம். இதை வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு கட்டம் கேஜிஎஃப்ல இருக்கிற பள்ளிக்கூடம்லாம் வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற பள்ளிக்கூடத்துலலாம் வந்து இன்றைக்கி வந்து லெட்டின்கோ பாத்ரூமுங்கெல்லாம் நல்லா இல்லை. குழந்தைங்க போய் அந்த இடத்துல வந்து ரீசர்ச் போனால் கச்சடவாக இருக்குது. இன்றைக்கி ஸ்கூலில் வந்து பிடிஓ வந்து அதை கண்காணித்து இன்றைக்கி எல்லா ஸ்கூல்லையும் வந்து என்ன வந்து சானிடேஷன் என்ன பராமரிக்கிறாங்க, என்ன பொல்யூஷனில் இருக்குதுன்ட்டு தயவுசெய்து சர்க்கார் கவனத்துக்கு நான் இதை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறேன். பிடிஓ வந்து இதை பார்க்கணும், தாசில்தார் பார்க்கணும். எல்லா ஸ்கூல்லையும் இன்றைக்கி வந்து குழந்தைங்க வந்து படிக்குது, சின்ன சின்ன குழந்தைங்க. அவங்களுக்கு ரீசர்ச் போனால் அந்த இடத்துல கச்சடா ஆகுதுன்ட்டு நான் கேள்விப்பட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா தெரில. இருக்கிற பிரதிநிதிங்க வந்து
இது மேலே கவனம் செலுத்திட்டு இன்னைக்கு பிம்மல்ல வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கில் இருக்கிறவங்களுக்கு முதல் 80% ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா பட்ச தொழிலாளிங்க வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க கான்ட்ராக்ட் பேசிக்கில் தவிர அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இது நியாயமான கேள்விங்களை தான் நம்ம கேட்டுக்கிறோமே தவிர அநியாயமான இதுக்கு நம்ம எல்லாம் போகிறதில்ல. நியாயமான கொஸ்டினுக்கு வந்து தயவுசெய்து அவங்க நின்று இது மேலே தலையை சாய்ச்சி இதுக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் கேஜிஎஃப்ங்க. ஏன்னா கேஜிஎஃப்ல நல்லா படித்த இளைஞருங்க இருக்கிறாங்க. நல்ல தொழிற்சாலை இன்னைக்கு கொண்டாடலாம். இந்த கேஜிஎஃப் கோலார் தங்க வயல் நல்லா செழிக்கணும், நல்லா இருக்கணும்னாக்கா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும். கழிவு நீரை வந்து இந்த கேஜிஎஃப்ல வந்து கொண்டாந்து கொட்டுறத வந்து அவாய்ட் பண்ணணும். இதில் வந்து எல்லா மக்களுக்கும் இது சம்மந்தப்பட்ட விஷயம், நமக்குன்னு இல்லை. இன்னைக்கு ஏற்கனவே காடும் செடியும் கொடியுமா வளர்ந்து கிடக்குது இந்த கேஜிஎஃப். இதை கிளீன் பண்ணும்போதோ இத்த சுகாதாரத்தை மேம்படுத்து, இதுக்கு தகுந்த முயற்சி நீ எடு, அதை வரவேற்கலாம், அது சந்தோஷப்படுறோம். எங்கே இருக்கிற இத்த கொண்டாந்து இங்கே கொட்டிட்டு இன்னும் இங்கே நோவு உணர்வுப்பான்னா இங்கே இருக்கிற நோயாளி ஏற்கனவே செத்து சுண்ணாம்பாயி நிலைமை எப்படி போயிருக்குது பாருங்க கேஜிஎஃப். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. நம்ம ஊர் பிரதிநிதிங்க யார் யார் இருக்கிறீங்களோ இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த ஊரை நல்லா கொண்டாடணும்னாக்கா இந்த ஊர் மாதிரி எதுவும் கிடையாது. இன்னைக்கு கோலார் தங்க வயல் தான் பிஜிஎம்எல் தான் உலக வங்கியில் வந்து லோன் எடுத்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி, ரெண்டாவது கல்கட்டால் ஸ்டீல் ஃபேக்ட்ரி, கோலார் தங்க வயல் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு பின்னால் தான் ஹெச்எல் பிம்எல் ஐடிஐ மைக்கோ அந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்கும். ஃபர்ஸ்ட் கோலார் தங்க வயல் தான். இந்த ஊருக்கு வந்து கண்ணுக்கு தெரியல, டெல்லியில் சர்க்காருக்கு தெரியலையா இந்த ஊரில் எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது. பிஜிஎம்எல் மூடி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபேக்ட்ரிங்க வர முடியல. வர எலெக்ஷனில் பிரதிநிதிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நான் ஃபேக்ட்ரியை கொண்டாடுறேன், எத்தை கொண்டாடுறேன், அதை கொண்டாடுறேன். 20,000 தொழிலாளி போயின்னு தாங்கிறான் மைன்ஸினுடைய புள்ளிங்க டெய்லி ட்ராவல்ஸ் பண்ணி தாங்கிறான். ஆனால் அதில் ஒரு தொழிலாளி இப்போ புள்ளிங்க யாருன்னா வந்து இங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு 10,000 பசங்க வேலை செய்கிற மாதிரி எதனா ஒன்று கொண்டாந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நீங்கள். அதனால் வந்து தயவு செய்து சொல்கிறேன், இந்த கேஜிஎஃப் நல்லா வரணும், நல்லா செழிக்கணும்னாக்கா இந்த ஊர் ஜனங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். போராட்டம் ஒன்றிய தவிர வெற்றிக்கு வேறு வழி இல்லை. இன்றைக்கி வந்து பிஜிஎம்எல்ல ஒரு 6 மாதத்துக்கு முன்னே வந்து ஒரு புல்டான் போட்டானுங்க, கேஸில் கெலிச்சிட்டோம், 30,000 வருது 20,000 வருது அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை. சௌர்தாஸ் வந்து கிராஜுவேட்டுக்கு கேஸ் போட்டு வட்டி வாங்கி கொடுத்துக்கிறாரு. அதுக்கு பின்னால் வந்து யாருன்னா வந்து 10,000 ரூபாய் நான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாங்கனாக்கா நான் அதை ஏற்றுக்கிறேன். ஏன் அந்த ஊரை இப்படி ஏமாத்துறாங்க சொல்லு பார்க்கலாம். என்னத்தையும் இந்த ஊரை இப்படி ஏமாத்துறாங்க? உண்மையை சொல்லு. உண்மையை பேசி நன்மையை செய்தால் உலகம் உன்னை மதிக்கும். இது வந்து பாட்டிலுக்கு வர கருத்து. எங்கே இருக்கிறவங்க கொண்டாந்து கொட்டுட்டு அதில் கரண்ட் கொடுக்குறேன். எங்கடா கரண்ட்? இங்கே ஃபேக்ட்ரியே ஒன்றும் ஊயில. ஒரு 100 பேர் வேலை செய்கிற ஃபேக்ட்ரி இல்லைடா கேஜிஎஃப்ல. இதுக்கு பதில் சொல்லு. எங்கே இருக்கிறத கொண்டாந்து கொட்டிட்டு யார் இங்கே நோவில் அவஸ்தப்படுது? இங்கே இருக்கிறத திரும்ப பெங்களூரில் கொட்டினா ஒத்துக்குவானா? பெங்களூர்காரன் விட்டு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஊர் ஜன தெளிவானுவன் படிச்சுவேன், நம்ம எவ்வளோ உஷாராக்கணும். அதனால் இதை அனுபவிக்கக்கூடாது. இது டிஒய்எஃப்ஐ சார்பாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஊர் ஜனங்க இதுக்கு ஒத்துழைக்க கூடாதுன்னு கேட்டு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.